வணக்கம். ஸ்பாட் டூ டிராவல் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பீட் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் நடித்த அரசு திரைப்படம் எடுத்த ஒரு இடத்து தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தின் கதாநாயகியாக நம்ம அக்ரஹாரத்துல இருந்து பாக்குறச்ச கோபுரத்துக்கு பொட்டு வச்ச மாதிரி சிம்ரன் மேடம் நடிச்சிருப்பாங்க. நகைச்சுவை காட்சிகளில் அது ஜாப்புல திருடா எனக்கு நானே வச்சுக்கிட்ட ஆப்பு வடிவேல் சார் கலக்குன்னு கலக்கியிருப்பாருங்க. எங்க மாத்தறானுங்க எல்லாம் மாச சம்பளம் தான், அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறாங்க. 2003 வெள்ளித்திரையில் வெளிவந்த ஒரு சூப்பர் டூப்பர் திரைப்படம் தாங்க இந்த அரசு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் இன்னைக்கு நாம பார்க்க போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வடிவேல் சார் மணி அடிக்கும் கோயிலுங்க. பாவி மவள கோயில்ல ஒரு பாட்டு கூட பாட முடியலப்பா. அந்த இடம் எப்படி இருக்கும்? இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளும் இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளும் ஒப்பிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். கரெக்டா கணக்கு பண்றீங்க. கரெக்டா கணக்கு பண்றாங்க. நான் ஏன்டா மணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன்? தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் போனால் திருப்புறம் என்ற ஊர் வருங்க. அங்கே இருக்கக்கூடிய சாட்சிநாத சுவாமி திருக்கோயில் அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க. இந்த கோயிலில் தாங்க வடிவேல் சார் மணி அடிக்கிற மாதிரி காட்சிகள் எடுத்திருப்பாங்க. முதல் கட்ட காட்சியில் ஒரு கோயில் கோபுரத்துலேருந்து பறவைகளாம் பறந்து போகணும்னு காமிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த கோபுரம் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இதுதாங்க வடிவேல் சார் மணி அடிப்பாருங்க. அந்த மணி நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இந்த மணி தாங்க. இந்த மணி இந்த கோயிலில் நிரந்தரமாக இருக்குங்க. இது திரைப்படத்துக்காக செட் பண்ணது கிடையாதுங்க. எப்பொழுதுமே இந்த கோயிலில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய மணி தாங்க அது. மீக்காமனு போய் சொன்னதுக்கே பெல்லிக்க விட்டாங்க. எம்காம் சொன்னது என்ன கொடுக்க போகிறாங்க? வடிவேல் சார் சொல்கிற மாதிரி காட்சி இங்கே தாங்க எடுத்திருப்பாங்க. போய் சொன்னதுக்கே பெல் அடிக்க விட்டானுங்க. எம்காமுக்கு என்னத்தை கொடுக்க போறானுங்களோ? சரத்குமார் சார் அந்த பக்கம் நடந்து போகிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. வணக்கங்க. இந்த இடம் தான் அந்த இடம் என்பதற்கு நம்மகிட்ட சில சாட்சிகள் இருக்குங்க. தட்டில் போடு, காணிக்கா இருந்தா உண்டியல போடு, என்கிட்ட ஏன் கொடுக்குறேன்? வடிவேல் சார் மணி அடிக்கக்கூடிய காட்சியில் பாருங்க, அந்த கல் தூணுக்கு பக்கத்தில் கூடுதலாக செங்கல் வச்சு சிமெண்டால் எக்ஸ்ட்ரா தூண் வச்சு அதற்கு மேலே மணி வச்சிருக்க மாதிரி காட்சி இருக்கும். இப்போ நீங்கள் அந்த காட்சி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நிறம் மட்டும் தாங்க மாறி இருக்கு, மற்றபடி எல்லாம் அப்படி தாங்க இருக்கு. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. தாடி பாலாஜி சாரும் வடிவேல் சாரும் பேசக்கூடிய காட்சியில் இந்த 3 துணி நல்லாவே காமிச்சிருப்பாங்க. இன்னும் உதவி செய்யணும். 3 மணிக்கு 4 மணி அடிச்சிங்கன்னா ஏன் பிரச்சனை சால்வ் ஆகிடும். வடிவேல் சாரும் தாடி பாலாஜி சாரும் பேசக்கூடிய காட்சியில் பாருங்கள், பின்பக்கமாக அந்த மணியோடைய சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு வீடு இது மாதிரி தெரியுங்க. பழைய காலத்து ஓட்டு வீடு. இப்போ அந்த வீடு இல்லை, இடிச்சிட்டாங்க. அதுக்கு பதிலாக இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த கட்டிடம் தாங்க இப்போ நவீன காலத்துக்கு ஓடு வீடாக தெரியுதுங்க பார்க்கறதுக்கு. எதுக்குடா டிப்ஸ்? நான் என்ன லாட்ஜில் ரூம் பாயா இல்லை ஹோட்டலில் சர்வரா இருக்கேனா? அந்த ஓட்டு வீட்டை நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம காட்சிகளை பதிவு பண்ணியிருக்கேங்க. பாருங்க, தெரியுங்களா? இதுதாங்க அந்த ஓட்டு வீடு. இதே போன்ற காட்சி அந்த படத்தில் வரும் பாருங்க. ரங்கமணி தங்கமணிக்கெல்லாம் இந்த மணி அடிக்காதரா, இந்த பிச்சை மணி. இந்த இடம் தான் அந்த இடம் என்பதுக்கு மேலும் ஒரு சாட்சியாக பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதே திசையில் ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க பாருங்க. ஏற்கனவே பொழப்ப மாத்திட்டானுங்களேன்ற கவலையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த காட்சியில் அந்த கொடி மரமும் நல்லா தெரியுங்க. அதுவும் கோயில் மணியில பகவானுடைய மணி உனக்கு அவ்வளவு. இது மட்டும் இல்லாமல் மேலும் சில காட்சிகளை இதே கோயில் எடுத்திருப்பாங்க. நமஸ்தே. ஒரு இந்திக்கார ஃபேமிலி வந்து வடிவேல் சார் பேசுகிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. கோணை சாமா அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. பேட்டா எங்கம்மா தராங்க? நஹி பேட்டா. பேட்டா எங்க மாத்தறானுங்க எல்லாம் மாச சம்பளம் தான். அந்த இந்திக்கார ஃபேமிலி வந்து ஒரு பொம்மையை காமிச்சு இது யாருன்னு கேட்பாங்க பார்த்தீங்களா? ஓ கौन है? யாரு அவரா? நான் இந்த பொம்மையாக தான் இருக்குன்னு சொல்லி இந்த காட்சியை பதிவு பண்ணுங்க. ஆனால் இந்த பொம்மை இல்லை, அந்த பொம்மைக்கு மீசை இருக்குது, இந்த பொம்மைக்கு மீசை இல்லாமல் இருக்குங்க. வேணு சாஸ்திரி. अच्छा வேணு சாஸ்திரி. சரத்குமார் சார் வந்து இந்த இந்திக்கார ஃபேமிலிட்ட பேசுகிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. மாட்டிக்கிட்டியா துவச்ச கையோட வந்தேன் நீ. இந்த கோயிலுடைய உண்மையான பெயரை சரத்குமார் சார் சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. What's the name of the temple? ये तो शाचनाथ temple है. Who is the main god? இது சிவன் கோயில் தான் என்று சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. Who is the main god? Lord Shiva. या अच्छा चलिए पूजा करवा दे. இந்த காட்சிகள் எல்லாமே மூலாஸ்தானத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. அந்த இடத்த வீடியோ எடுத்தால் மூலாஸ்தானம் கவர் ஆகுனதுக்காக அந்த காட்சி நான் பதிவு செய்யலைங்க.
पूजा कराना है पूजा பூஜா கரானாக சரத்குமார் சாரும் டெல்லி கணேஷ் சாரும் பேசுகிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. திருநாவுக்கரசே நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சாவி வாயும் கையில கொடுத்துற. அந்த காட்சி எடுத்தாலும் நீங்கள் பாருங்க, அந்த கிரில் கட்டு எங்கே தாங்க எடுத்திருப்பாங்க. இந்த இவர் எங்க ஈஸ்வரையர் வாரம் நான் சொன்னேன். அந்த காட்சியில் அந்த தூண்லாம் நல்லா காமிச்சிருப்பாங்க. அதை ஏன் காசு துண்டு சூட்டி வச்சுருக்கேன்? ஒரு சேஃப்டிக்காக. சாமி சன்னதியில் யார் இருக்கா? சரத்குமார் சார்ட்ட கோயில் சாவி ஒப்படைக்கிற காட்சியில் பாருங்க, பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சூரியன் சந்திரன் சிலை நல்லா தெரியும் பாருங்க. நடராஜனை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு பொறுப்பை ஏற்றுக்கோ. இந்த காட்சிகள் எல்லாமே இந்த கிரில் கேட் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் எடுத்திருப்பாங்க. இந்த கிரில் கேட்டுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நடராஜன் சிலை இருக்குங்க. இந்த நடராஜன் சிலையும் தீபாவளி பண்ணுற மாதிரி ஒரு காட்சியை காமிச்சிருப்பாங்க பாருங்கள். இந்த கோயிலுடைய உள்பிரகாரத்துலேயும் சில காட்சிகள் எடுத்திருப்பாங்க. அழுத்து செய்ய மேலாவில் தேய்ச்சா எப்படி அழுக்கு போகும்? வா திருநாவுக்கரசே. குறிப்பாக ஒரு காட்சியில் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த கோபுரத்தை நல்லா காமிச்சிருப்பாங்க. என்ன ஒன்று அந்த கேமரா அவங்க மேலே வந்து காமிச்சிருப்பாங்க. நம்ம கோயிலுக்கு உள்ளே அந்த இடத்துனால நம்ம கீழே வந்து காமிக்கிறோங்க. நல்லா தேய்ப்பா. இந்த செங்கல் படி இருக்கு இல்லையா, கிணறு தூர்வார்னு சொல்லி ஜெலிகை சார் சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. இந்த கிணத்துல தண்ணி பூரா சுத்தமாக எடுத்துட்டு நல்லா தூர் வாரணும். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கிணத்தை காமிச்சு தாங்க டெல்லி கணேஷ் சார் தூர்வார்னு சொல்கிற மாதிரி காட்சி வரும். சரி, தூர் வாரி ரொம்ப வருஷம் ஆச்சு. அது 2 ஆள் ஏற்பாடு பண்ணதுக்கு. டெல்லி கணேஷ் சாரும் சரத்குமார் சாரும் நடந்து பேசி போகிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. ஒரு 4 கிழமை திருவிழான்னா ஏதோ கொஞ்சம் கூட்டம் வரும் கோயிலுக்கு. அந்த காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடத்துல தாங்க எடுத்திருப்பாங்க. கோயிலுக்கு அவங்க தட்டில் போடுற காசு வச்சு தான் இந்த மராமத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்க்கக்கூடிய இதே திசையில் ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. சுறுசுறுப்பா வேலை பாருங்க. நீங்க என்ன பண்றீங்க ராமசாமினே? இந்த இடத்துல சரத்குமார் சார் வேலையாள்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. நல்லா கொத்தி விட்டுட்டு பூசுங்க. சரி தம்பி. என்ன சிம்ரன் மேடன் தன்னோட தோழிகளோட பேசுகிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. மீரா நாங்க தான் எங்களுக்கு எந்த தடங்களும் இல்லாம நல்லா அப்படியான கிடைக்கணும்னு நந்தி. அந்த காட்சி எடுத்த மண்டபம் அதை இருக்கு பாருங்க, அந்த நந்தி மண்டபம் தாங்க. இது அம்பாளுக்கு முடிக்கக்கூடிய நந்தி மண்டபங்க. அந்த எண்ணெய் கிணத்தை கொடு. இந்தா. மணி சத்தம் கேட்குங்க. மணி சத்தம் கேட்ட உடனே எல்லாம் ஃபயர் இன்ஜின் வருதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. அங்க பாருங்கடி, ஃபயர் இன்ஜின் வருது. என்னது? அந்த நேரத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடத்துல வடிவேல் சார் மணி அடிச்சு வர மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க. வடிவேல் சாரை கேலி பண்ணுற மாதிரி ஒரு காட்சி இந்த நந்தி சிலை எடுத்து எடுத்திருப்பாங்க. பின்னாடி மணி அடிச்சுன்னு வந்தா அது ஃபயர் இன்ஜின் தானே. இந்த இடம் தான் அந்த இடம் சாட்சியாக பார்த்தீங்கன்னா பின்பாந்தி அந்த ஆர்ச்சி பார்த்தீங்களா, இந்த ஆர்ச்சி நல்லா கவர் ஆகிருக்கு பாருங்க ஒரு காட்சியில். இங்கே தான் எடுத்தாங்க என்பதற்கு மேலும் ஒரு சாட்சியாக அந்த ஆர்ச்சி பார்த்தீங்களா, அந்த ஆர்ச்சியில் ஒரு மாடம் எடுத்து பாருங்க. அந்த மாடமும் நல்லா கவராக இருக்கும் பாருங்க. அவர் கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்யறாரு. உன்ன மாதிரி மணி அடிச்சிட்டு இருக்காரு. கட்டிக்கவே ஆள் இல்லையா, அதில் வச்சுக்கிறாங்க வடிவேல் சார் மேலும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு காட்சியும் இதே நந்தி சிலை எடுத்தாங்க எடுத்திருப்பாங்க. கட்டிக்கவே ஆள் இல்ல, இதுல வச்சுக்க போறாரா? ஒரு பொண்ணு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு கோயிலுக்கு வர மாதிரி ஒரு காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த கோபுர வாசல் தாங்க எடுத்திருப்பாங்க. சரத்குமார் சார் ஐயர்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. மாமா இந்தாங்க நீங்க கேட்ட நைவேத்தியம் லிஸ்ட். அப்படியா? அந்த காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடத்துல தாங்க எடுத்திருப்பாங்க. சரி செத்து இதை பிடிங்க, நான் இதை கொண்டு போய் மடப்பள்ளியில் கொடுத்துருவேன். சரத்குமார் சார்ட்ட அந்த பொண்ணு பிரசாதம் கேட்குற மாதிரி காட்சி வருங்க. அந்த காட்சியில் பாருங்கள், நீங்கள் பார்க்கக்கூடிய துர்க்கை அம்மன் இந்த சிலையை நல்லாவே காமிச்சிருப்பாங்க பாருங்கள். எக்ஸ்கியூஸ் மீ சார், பிரசாதம். திடீர்னு சிம்ரன் மேடம் வந்து தட்டை தட்டி விட்டுருவாங்க. குங்குமம் சரத்குமார் சார் மூஞ்சில் பட்டுருங்க. நீங்கள் கேட்கலாம், துர்க்கை அம்மன் முன்னாடி கம்பி கேட்டு தெரியுது, அந்த கம்பி கேட்டு அப்போ எங்கே இல்லையான்னு கேட்கலாம். அந்த கேட்டு அப்பயே இருந்துருக்குங்க. இந்த திரைப்படம் எடுக்கும்போது அந்த கேட்டு திறந்து வச்சு எடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு திரும்பி சாரி சார்னு கேட்கும்போது காட்சியில் அந்த பொண்ணோட பீடி பாருங்கள், அந்த கம்பி கேட்டு நல்லாவே தெரியும். சரத்குமார் சாரும் சிம்ரன் மேடமும் ஆவேசமாக பேசிப்பாங்க. அறிவில்லாமதான் திரி போட்டு விளக்கேத்தி நீங்க நல்லா இருக்கணும்னு நந்தி அந்த காட்சி எல்லாமே இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடங்கள் தான் எடுத்திருப்பாங்க. குருக்கள் கொடுத்தது பிரசாதம். ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணுக்கு தந்ததுக்கு அர்த்தமே. இது மட்டும் இல்லாமல் மேலும் சில காட்சிகளை இந்த கோயிலுக்குள்ளே எடுத்திருப்பாங்க. மனசுல வேணா எதுவும் இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு மற்றொரு காட்சியில் இந்த கோயில் கோபுரத்தை நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அதோ அந்த 5வது அடுக்குல முன்னெல்லாம் சிம்ரன் மேடம் இந்த கோயில் கோபுரத்து மேலே விளக்கேற்றி வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி சரத்குமார் சார் சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. கோயில் சார்பா ஒரு விளக்கேத்தி வைப்பாங்க. அதை நம்ம அக்ரஹார் சிம்ரன் மேடம் சொன்னதை கேட்டு சரத்குமார் சார் இந்த கோயில் கோபுரத்து மேலே விளக்கேற்றி வைப்பாருங்க. இந்த படத்தினுடைய கதைப்படி பார்த்தீங்கன்னா இந்த கோவில் உடையாளூர் அக்ரகாந்தம் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த கோயில் கோபுரத்தில் விளக்கெறியும் போது சிம்ரன் மேடம் வந்து அக்ரகாந்தம் வந்து பார்க்குற மாதிரி காட்சி பதிவு பண்ணியிருப்பாங்க.
ஆனால் அந்த உடையலூர் அக்ரஹாரத்துக்கும் இந்த கோயிலுக்கு இடையேப்பட்ட தூரம் பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டருங்க. அக்ரஹாரத்துக்கே வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கான். மேலும் அதிரடி சரவடியாக பல்வேறு அற்புதமான ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க மறக்காம நம்ம ஸ்பாட் டூ டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். बेल बॉय है। बेल बॉय हाँ जी। ये तो बैड बॉय है।